நாளே தீர்ப்பு தன் மகனை ஹீரோ ஆக்குறாரு. அந்த படத்தை பார்த்துட்டு இங்கேயாவது மக்கள் சொன்னாங்க, பத்திரிக்கையே சொல்லிச்சப்போ அவர் பேச கிண்டல் பண்ணி ஒரு கேவலமா சொன்னாங்க, என்ன நசிஞ்சு போன 5 வருஷ மூஞ்சி மாதிரி இருக்கு இப்படின்னு சொன்னாங்க. அவரு தான் இளைய தளபதியாகி இன்னைக்கு தலைவராயிட்டார். வாசன் வந்தாரு, உங்க பக்கம் சிவகுமார் எல்லாம் அழகு அழகு அழகு, சிவப்பு சிவப்பு சிவப்பு, எல்லாம் ஒருத்தங்க ஒரு ஆள் கருப்பு வராருங்க. கருப்பு வந்தாரு, பரட்டத்தலை சிலுப்புறாரு, இப்படிங்கிறாரு. யாரும் எந்த அளவுங்க, கண்ணங்கரையன் இருக்காப்புல, கண்ணு திருண்டு இருக்கு அப்படின்னா யாரு? அந்த ஆள் தான். அந்த தோற்றத்தை பார்த்து இவரெல்லாம் ஹீரோவா, இவங்களும் நடிக்க வந்துட்டாங்களான்னு கிண்டல் பண்ண அந்த ஆள் தான். அவர் தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார். அங்கே உருவத்தை பார்த்து எடை போட்டாங்க, அடிச்சு வந்துட்டாரு. இதுவே பெரிய உதாரணம். தோற்றத்தை பார்த்து ஏமாறக்கூடாது. வெறும் அண்ணன் மாதிரி இருக்காரு, உண்மையிலே அப்பா. அதனால கதையோட கண்டென்ட்டே இங்கே முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஒரு ஆரவாரத்தோட, சுறுசுறுப்போட, பரபரப்போட, எழுச்சியோட, புத்துணர்ச்சியோட என்ன சொல்லலாம். நான் அவ்வளவு எனர்ஜி நீங்க இருக்கிய. சில இசை வெளியிட்டா வருவோம், சாங் ஓடும், ட்ரெய்லர் ஓடும், நாங்களாம் பேசுவோம், எங்கள் சவுண்டு மட்டும் கேட்கும், வேறு எந்த சவுண்டுமே இருக்காது, சைலண்டாக இருப்பாங்க. எங்களுக்கே போர் அடிக்கும். ஆனால் இன்னைக்கு களை கட்டுது. ஆமாம் ஆமாம், இந்த கைதட்டல் இப்படி பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு சுறுசுறுப்பு வரும். கரெக்டு, வாகை சூடும். ஓகே, ஆமாம். எல்லாமே நம்ம கதாநாயகன் இளபரத். ஆமாம், முதல் படத்தில் நிறைய ரசிகரை சம்பாதிச்சிட்டீங்க. ஆமாம், ஒவ்வொரு ஹீரோவும் ரசிகரை சம்பாதிக்கிறதுக்கு 10 படம் 5 படம் பண்ணணும். இவர் முதல் படத்திலேயே ரசிகரை சம்பாதிச்சிட்டாரு. இந்த மேடை ஒரு பாசமான மேடை, அன்பான மேடை. ஏன்னா இங்க பாசங்கிறது பார்த்தா தன் பையனுக்கு அப்பா படம் எடுத்திருக்கிறாரு, அது பாசம். அன்பு, நிறைய அன்புள்ளங்கள் அவங்க வாழ்த்து வந்திருக்காங்க. அன்பும் பாசம் இருந்தாலும் வெற்றி தான். முதல்ல இந்த படத்தை வாழ்த்தி சென்ற ராஜன் சார், மோகன்ஜி சார், இங்கே வாழ்த்து வந்திருக்கிற இயக்குனர் ரவிச்சந்திரன் சார், பத்மராஜ் சார், முருகன் சார். இப்போ இது வேறு சார்னால பயமாக இருக்கு. யார் இந்த சார்னு தேடிக்கிருக்காங்க. நிறைய சாரை போட்டு இதில் எந்த சார்னு அவங்க விசாரணைக்கு வந்துடுவாங்க. இப்போ பத்மராஜ் பேசும்போது அவர் என்னை கோர்த்து விட்டார். ராஜன் அண்ணன் அவர்களுக்கும் என்னை பேர் தமிழ் சொல்லிருக்கலாம், ராஜன் அண்ணன் அவர்களுக்கும் பேர் சார் அப்படின்ட்டாரு. எனக்கு பகீருங்குது. என்னோட ஏற்கனவே யார் அந்த சார் எங்கே ஒரு தேடிக்கிருக்காங்க. இது பேர சார்னு இவர் தான் அந்த சாரான்ட்டு நம்மகிட்ட வந்து நம்மள கூப்பிட்டுறாம. அதனால இப்போ கொஞ்ச நாளைக்கு நம்ம சாரும் சொல்றதே தவிர்த்துருவோம். முருகன் அவர்களே, ரவிச்சந்திரன் அவர்களே, தயாரிப்பாளர் இளங்கோ அவர்களே, இளம் பரத் அவர்களே, ராஜா அம்மையப்பன் அவர்களே, பிரச்சனை இல்லைண்ணே. அதனால இப்பதான் தமிழ் வளர்க்குறானுங்க. நம்ம சார் சொன்னோம்ல, இப்போ சார் சொல்ல பயப்படுறோமா, இப்போ அவர்களுங்கள இதனால தமிழ் வளருது. இது ஒண்ணுதான் நம்மளுக்கு நடக்குது. இந்த படத்தோட பாடல் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. பாடல்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரிகள் புரிந்த பாடல்கள். எல்லா வரிகளும் அழகா புரியுது.
அங்கேதான் இசையமைப்பாளர் வந்து வெற்றி அடிச்சிருக்கிறார். இசையமைப்பாளருங்க போது வெறும் இசைதான் காதுக்கு கேட்கணும் இல்லாம வரிகள் தெளிவாக கேட்டால் தான் அது நல்ல பாடல், தரமான பாடல். எங்கே இசை ஏறணுமோ அங்கே ஏறணும், எங்கே வார்த்தைகள் மேலே போகணுமோ அங்கே வார்த்தைகள் போகணும். கரெக்டாக பண்ணியிருக்காரு, கரெக்டாக பண்ணியிருக்காரு நம்ம இசையமைப்பாளர். நல்ல தம்பி, நல்ல தம்பினாலே நல்ல இசையை கொடுத்துருக்காரு. பேருக்கு ஏற்ற மாதிரி பேரையும் காப்பாற்றிருக்காரு, இசையும் காப்பாற்றிருக்கிறாரு. அதில் அந்த ஃபர்ஸ்ட் பாடல் டண்டனக்கா டண்டனக்கா, ஆமாம் தேவை கரெக்டாக வச்சிருக்காரு அவர். அவர் மனப்பாடம் பண்ணிட்டாரு. ஆமாம், சாங் சூப்பர். அதே மாதிரி பாடல் வரிகள் சில இடங்களை பார்க்கும்போது எனக்கு வைரமுத்து இருப்பாரோன்னு சந்தேகப்படுற அளவுக்குலாம் வரிகள். கள்ளிக்காட்டு பேயே என்ன அடிச்சு விட்டாயே, இந்த மாதிரிலாம் அவரும் எழுதுவார். நம்ம கவி பேரரசன் அந்த மாதிரி வார்த்தை போடுவார். அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க, இந்த பாடலாசிரியர் பேரு தமிழ் அமுதன். உண்மையிலேயே இங்க பாருங்க, நிறைய தமிழ் செல்வன், தமிழ் அமுதன், இல்லை தமிழான்னு விளையாண்டுக்கு இருக்கு நினைக்கிறேன். ஆமா, தமிழ் ஒரு அந்த கவி பேரரசோட அந்த இவர் இருப்பாரோ அப்படின்னு தோணுது பாருங்க. நம்ம கவிஞர் வாலி நிறைய பாடல் இருப்பாரு, இந்த படம் ஓட்டி அதெல்லாம் பார்த்து நிறைய பாடல். அது பாடல் கேட்டு கண்ணாசன் எழுதியிருப்பாரு ஒரு சந்தேகம் வைப்போம். கண்ணாசன் பாடல்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ் அமுதன் எழுதின சாங்கு, வைரமுத்து எழுதின சாங்குன்னு ஒரு சந்தேகப்படுறோம்னா அதே வெற்றி. அப்புறம் இந்த ஐட்டம் சாங் நிறைய பார்த்துருக்கோம். வரிகளும் கிளுகிழுப்பா இருக்கும். இதுல வரிகள் கிளுகிழுப்பா இல்லை, ஆடுறவங்க தான் கிளுகிழுப்பா இருந்தாங்க. ஆமா, டான்ஸ் சூப்பர், என்ன ரசிச்சிருக்காங்க வாங்க பாருங்க. கண் கொட்டாம இமை கொட்டாம ரசிச்சிருக்காரு ஒருத்தர். அதுல வரிகள் பார்த்தீங்கன்னா அந்த ஐட்டம் சாங்ல வேற மாதிரி வரிகள் இருக்கும். ஐட்டம் சாங்லயும் தத்துவ வார்த்தையில இருந்துச்சு. அந்த இந்த காலத்துல பணம் எவ்வளவு முக்கியங்கிறத ஒரு வரின்னு சொல்லிச்சு. பிஞ்ச செருப்புக்கும் பணம், அறுவை சிகிச்சைக்கும் பணம். ஏன்னா ஒரு ஐட்டம் சாங்ல இதெல்லாம் சொல்லலாம், சில மாம்பழம் மாம்பழமா மாம்பழமா போயிடலாம். இங்க பழத்தை பத்தி பேசல, பணத்தை பத்தி பேசிருக்காங்க. அதனால உன்னோட விஷயம் இந்த விழா நாயன் நல்லது என்பவர்களுக்கு என்னுடைய ரொம்ப வாழ்த்துக்கள் சார். தோற்றம் தமிழ்ல மட்டும் நிறைய வார்த்தைகளுக்கு பல அர்த்தம் இருக்கும். தோற்றம் அப்படிங்கும்போது ஒண்ணு பிறப்பு, அடுத்து உடல் உருவம், உருவ அமைப்பு. சில இதெல்லாம் போட்டிருப்பாங்க, ஒரு நினைவு சின்னமா இருக்கட்டும், நினைவு சிலையா இருக்கட்டும், கீழே அந்த சிலை கீழே தோற்றம் 1926, மறைவு 1992 மாதிரி போட்டிருப்பாங்க. தோற்றம்ங்கிறது பிறப்பு, இன்னொரு தோற்றம்ங்கிறது உருவ அமைப்பு. இதுல கண்டென்ட் வந்து சொல்லுவாங்க, பழமொழி இருக்கு, உருவத்தை பார்த்து எடை போட்டுறாதீங்க அப்படின்ட்டு. ஆனால் ஆளை பார்த்து இடம் போடாதீங்க அப்படிமா. ஆனால் ஆளுக்கும் குணத்துக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆளை பார்த்தா கரும்புடா இருப்பான், உள்ள அப்படி பூமாரி இருக்கும். சொல்லுவாங்களே, பலாப்பழம் வந்து பார்த்தா வெளியே முள்ளுமுள்ளா இருக்கும், தொட்டா குத்திருமோன்னு இருக்கும், உள்ள பார்த்தா சொல சொலையா இருக்கும். பலாப்பழம் போது ஓகே, இந்த அந்த ஏரியா நினைக்கிறேன், அதனால பலாப்பழத்தை சொல்றேன். ஆனால் பலாப்பழத்தை டக்குன்னு புரியும் உங்களுக்கு. அது மாதிரி தோற்றம். இப்ப இங்க பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் இந்த யாரு தோற்றத்தை பார்த்து வியந்தேன்னா, நம்ம புடிச்சிரு தோற்றத்தை பார்த்து நான் வியந்தேன். இளங்கோ அவரை புடிச்சிரு பார்த்து நான் வியந்தேன். ஏன்னா அவர் பார்த்துட்டு இவர் பையன் தான் ஹீரோன்னா, நான் பையனை பார்த்தேன், அவர் தம்பிமா இருக்காரு, ஒரு அண்ணமா இருக்காரு. ஏதோ ஒரு 3-4 வருஷம் வித்தியாசம் தான் இருக்க மாதிரி தோணுது. தோற்றம் எப்படி இருக்கு, அவருக்கு அண்ணன் மாதிரி இருக்கு. எந்திரிக்கு சார். அப்போ அப்படி கேமரா பேன் பண்ணுங்க, அவர் பார்க்க அவர் காட்டுங்க. தோற்றம் அவர் தம்பி மாதிரி இருக்கு,
இவர் அண்ணன் மாதிரி இருக்கு. ஆனா உண்மை என்ன, அவர் பையன், இவர் அப்பா. இங்கே தெரிஞ்சு வச்சா தோற்றத்தை பார்த்து சேர்ந்து வரும். இதுவே பெரிய உதாரணம். தோற்றத்தை பார்த்து ஏமாறக்கூடாது. ஒரு அண்ணன் மாதிரி இருக்காரு, உண்மையிலே அப்பா. அதனால கதையோட கண்டென்ட்டே இங்கே முடிஞ்சு போச்சு. ஆமா, உருவத்தை பார்த்து ஏமாறக்கூடாதுன்ட்டு. சார், நீங்க அடுத்த படத்துல கதாநாயகன் நடிச்சுங்க சார். இவரு கார்த்தி மாதிரியும் இவரு சூரிய மாதிரி வரட்டுமே ஒரே குடும்பத்துல. ஏன்னா தோற்றத்தை நான் ஃபர்ஸ்ட் ஒரு பார்த்தேன், வேந்துட்டேன், என்னடா இவ்வளவு யூத்தா இருக்காருன்ட்டு. இப்போ சொல்றேன், இப்போ நீங்க பட வாய்ப்புக்காக தியேட்டர் போங்க, பாட்காஸ்ட்ல போங்க. இப்போதைக்கு நீங்க வந்து மணிரத்திட்ட போங்க, சங்கர்கிட்ட போங்க, லோகேஷ் கனகராஜ்கிட்ட போங்க, வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா ஒரு நடிகனுக்கு ரொம்ப முக்கியம் அவர் உடம்பை சீராக வைத்திருக்க வேண்டியது, அவர் தோற்றத்தை சீராக வைத்திருக்க வேண்டும். அதான் ஃபர்ஸ்ட். வாய்ப்பு சில நடிகர் இருக்காங்க, வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் எக்ஸஸ் பண்றது, பாடியை அப்படியே ஒரு கிரிப்பா வச்சிருக்கிறது. படம் கிடைச்சது அப்புறம் 5ஆவது படம் பார்த்தா வயிறு தள்ளி போய் பேண்ட் அளவுல மாறி போய், ஃபர்ஸ்ட் படத்துல பேண்ட் அளவு 30 இருக்கும், 5ஆவது படத்துல 34,000. இப்படிலாம் மாறும். என்னன்னா அது வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் நமக்கு கொஞ்சம் கேர்லெஸ் வந்துடும். அந்த கேர்லெஸ் எப்பவும் வரக்கூடாது, ஒரு நடிகனுக்கு எப்பவும் வரக்கூடாது. பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ கல்யாணம் இருக்கு முன்னாடி பொண்ணு வாக்க வருவாங்கல்ல, அது வரைக்கும் கரெக்டாக வச்சிருப்பாங்க. ஏன்னா மாப்பிள்ளை பார்க்க பொண்ணு வாக்க வர்றாரு, நம்மளை பிடிக்கணும், அது வரைக்கும் உடம்பு அப்படி வச்சிருப்பாங்க. ஒருத்தன் ஓகே பொண்ணு அழகா ஸ்லிம்மா அழகா சூப்பரா சிம்ரன் மாதிரி இருக்குடா, திரிஷா மாதிரி இருக்குடா அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணிடுவான். கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பார்த்தோம்னா டோட்டலா மாறிடும். ஏன்னா அவங்களுக்கு என்ன, கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளை பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் நம்ம உடம்பை மெயின்டைன் பண்ணி அப்படின்னு ஒரு கேர்லெஸ், அங்கேதான் உடம்பு போடுது. பெண்கள் வந்து புருஷன் ரசிக்கணும், அப்புறம் நமக்கு நம்ம ஃபிட்னஸ் இருக்கணும், நம்மள நம்ம ரசிக்கணும். அடுத்தவங்களுக்காக நமக்காக நம்ம உடம்பு, நம்ம ஆரோக்கியத்துக்காக நம்ம உடம்பு, கல்யாணத்துக்காக உடம்பு, பிள்ளை போக்குறதுக்காக நம்ம உடம்பு, எப்பவும் ஆரோக்கியத்துக்காக நம்ம உடம்பு இருக்கணும். அது வேற டிபார்ட்மெண்ட், அப்படி பேசுவோம். நடிகன் சொல்றேன், நடிகன் வந்து தோற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த படம் டைட்டில் தோற்றம். அப்போ தோற்றத்தை பற்றி நிறைய பேசணும் ஆரம்பத்தில். ஏன்னா தோற்றத்தை பார்த்து இடப்படக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய உதாரணங்கள் சினிமாவில் இருக்கு. எம்ஜிஆர் காலம், எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், அப்பெல்லாம் ஹீரோ நடிக்கிறவங்களுக்குலாம் ஒரு இலக்கணம் வேணும், சிவப்பா இருக்கணும், சுகுமுடியா இருக்கணும். ஒரு காலத்துல தியாகத்தை போகிற காலத்துல எப்படின்னா அவங்களே பாடணும். அப்போ எம்ஜிஆர் சிவாஜி வந்ததுக்கு அப்புறம் ஓகே பாடுறது டிஎம் சௌந்தரராஜனா இருக்கலாம், நம்ம வாய்ஸா போதும், ஆனா தோற்றம் அப்படி இருக்கணும். கமலஹாசன் வந்தாரு, உங்களுக்கு சிவகுமார், எல்லாம் அழகு அழகு அழகு, சிவப்பு சிவப்பு சிவப்பு, எல்லாம் ஒருத்தங்க ஒரு ஆள் கருப்பு வராருங்க, கருப்பு வந்தாரு, பரட்டத்தலை சிலுப்புறாரு, இப்படிங்கிறாரு. யாரும் எந்த அளவுங்க, கண்ணங்கரையன் இருக்காப்புல, கண்ணு திருண்டு இருக்கு அப்படின்னா யாரு, அந்த ஆள் தான். அந்த தோற்றத்தை பார்த்து இவரெல்லாம் ஹீரோவா, இவங்களும் ஹீரோ நடிக்க வந்துட்டாங்களான்னு கிண்டப் பண்ண அந்த ஆள் தான், அவர் தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார். அங்கே உருவத்தை பார்த்து எடை போட்டாங்க, அடிச்சு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் பாக்கியராஜ் படத்துல அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணவர் கே பாக்கியராஜ் சார். புதிய வார்ப்பும் படம், பாரதிராஜா சார் படம், ஹீரோ தேடுறாங்க. நான் அவரு ஒரு வாத்தியார் கேரக்டருக்கு ஹீரோ தேடுறாரு. அவருக்கு அப்போ அந்த கேரக்டருக்கு பெரிய ஹீரோ சிவகுமாரோ கமலஹாசனோ அதெல்லாம் அவருக்கு செட் ஆகல, யதார்த்தமா இருக்கணும். திடீர்னு பார்த்தா பாக்கியராஜ் பார்த்துக்காரு, இவன் கரெக்டா இருப்பானே, இவா சட்டையை போடு கண்ணாடி போடு பண்ணார், இவர் தான் ஹீரோன்ட்டாரு. அன்னைக்கு எல்லாரும் எதிர்த்து வச்சிருக்காங்க, என்ன இவரை போய் ஹீரோ போடுறிய அப்படின்ட்டு. பாரதிராஜருக்கு அவருக்கு கான்ஃபிடன்ட். அன்னைக்கு உருவத்தை பார்த்து எல்லாருமே எதிர்ப்பு வச்ச அந்த உருவம் தான் பின்னாடி இன்னைக்கு திரைக்கதை மன்னன்.
டார்லிங் டார்லிங் முந்தானை முடிச்சு, தூரம் நின்று போச்சு, எத்தனை வெற்றி படங்கள். தோற்றம் மாறும்போது தோற்றத்தை பார்த்து நம்ம தப்பா இடப்பட்டோம். அன்னைக்கு பெரிய ஆளாயிட்டார். அதே காலகட்டம் ஒருத்தர் கதை, திரைக்கதை, வசனம், இசை, பாடல்கள், ஓகே. குள்ளம்மா, முடி, தாடி, டண்டனக்கா டண்டனக்கா. நம்ம ஆளு டி ராஜேந்தர் தலைவர், அவரு நடிக்கும்போது விஜய் கண்டல் என்ன மூஞ்சில கண்ணு மட்டும் தெரியுது, கூட தாடியா இருக்கு. இவர் ஹீரோவானாங்க. அவர் படம் தான் முதல்ல 1 கோடி பிசினஸ் ஆச்சு. ரஜினி கமல் படத்தோட பிசினஸ் ஆச்சு. அவர் ஆட்டி படைச்சார். அப்படியே மயிலணி காதலி, இந்தங்கே கல்யாணி, எத்தனை படங்கள். உருவத்தை பார்த்து எடை போடக்கூடாது. அதுக்கப்புறம் கஸ்தூர்ராஜா டைரக்டர், சொந்த படம், ஒல்லியே ஒருத்தர் போறார். ஆமா, துள்ளுவத இளமை. ஹீரோ தனுஷ். எல்லாரும் பார்த்து என்ன அவன் ஊத்தி மாதிரி இருக்கான், உடம்புல உனக்கு சதை இருக்கா இல்லையா, இல்லை எலும்பு தானே இருக்கே அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. இன்னைக்கு தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத ஹீரோவில், டாப்ல இருக்கிற ஹீரோவில் அவரும் ஒருத்தர், தனுஷ். இவரு அதுக்கு எஸ்ஐசி சார், இயக்குனர் எஸ்ஐசி சார். நாளே தீர்ப்பு தன் மகனை ஹீரோ ஆக்குறாரு. அந்த படத்தை பார்த்துட்டு இங்கேயாவது மக்கள் சொன்னாங்க, பத்திரிக்கையே சொல்லிச்சப்போ அவரு பேச கிண்டல் பண்ணி ஒரு கேவலமா சொன்னாங்க. என்ன நசிஞ்சு போன 5 வயசா மூஞ்சி மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவரு தான் இளைய தளபதியாகி இன்னைக்கு தலைவராயிட்டார். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, யாரு உருவத்தை பார்த்து நம்ம எடை போடக்கூடாது. அவனுக்குள்ள பவர் எப்போ வெளியே வெளிவரும், அவனுக்கு திறமை எப்போ வருமோ இப்போ வெளியே வரும். தோற்றத்திற்கும் திறமைக்கும் சம்பந்தமே இல்லை. அது மாதிரி திரையுலகில் நிறைய நடிகளாக இருக்கட்டும், இயக்குநர்களாக இருக்கட்டும், தோற்றத்தை பார்த்துமே எடை போட்ட கூடாது. இந்த படம் நம்ம தமிழ் செல்வன், அந்த கண்டென்ட் புதுசாக, எனக்கு நிறைய கதைகள் புதுசாக லவ் ஸ்டோரியா இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் அந்த தோற்றத்தை பார்த்து எடை போட கண்டென்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு புதுசாகப்படுது. ஏன்னா இப்போ நிறைய வருது. இப்போ நம்ம என்ன கஞ்சா கடத்துறது இந்த மாதிரி நிறைய கதையில பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இளங்கோ அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணாலும் நம்ம ராஜா அம்மையப்பன் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. நிறைய ஆதங்கத்தை நிறைய வெளிப்படுத்தினாங்க. இப்போ நிறைய வர சின்ன சின்ன குடிசர்கள்லாம் அவங்க வெளிப்படுத்துகிற ஆதங்கம் தேட்டரு கிடைக்க மாட்டேங்குதுங்கிறான். சீக்கிரம் அதுக்கு முன்னால ஒரு விடிவு காலம் வரணும். வரும். ஏன்னா சின்ன சின்ன படங்கள் தான் சிறிய டெக்னீஷியன்களையும் சிறிய நடிகர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குது, அவங்களுக்கு ஒரு வாழ்வாரத்தை கொடுக்குது. பெரிய படங்கள்லாம் நம்பர் 1 மினிஸ்டர், நம்பர் 1 கவிஞர், நம்பர் 1 கேமராமேன், நம்பர் 1 எடிட்டரு, ஏற்கனவே கொடுக்குன்னு சம்பாதிச்சவங்களுக்கு அது வேலை வைப்பாங்க. ஆனா ராஜா அம்மையப்பன் மாதிரி, நம்ம இளங்கோ அவர்கள் மாதிரி சிறிய பிடிச்ச படம் பண்ணும்போது அங்கேதான் சிறிய இசையமைப்பாளர், சிறிய பாடலாசிரியர், சிறிய காஸ்டியூமர், சிறிய மேக்கப் மேன், சிறிய கேமராமேன், சின்ன சின்ன நடிகர்கள், இவங்களுக்கெல்லாம் பல கால வேலை இல்லாமல் இருக்கும். அப்ப இந்த மாதிரி சின்ன தயாரிப்பாளர் தான் திரையுலகில் சின்னஞ்சிறிய டெக்னீஷியன்களையும் நடிகர்களையும் காப்பாற்றுறது நீங்க தான் சார், நீங்க தான். அப்ப திரையுலகில் சின்ன டெக்னீஷியன்லாம் காப்பாற்றுற உங்களை யார் காப்பாத்துறது? சிறிய பிடிச்சல யார் காப்பாத்துறது? அதுக்கு ஒரு விடிவு காலம் வரணும். எல்லாம் சொன்னாங்க, சங்கங்கள்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு சீக்கிரம் வரும் சார், சீக்கிரம் விடிவு காலம் வரும்.
சின்ன படங்கள்